இன்னைக்கு சீமானவர்கள் விஜய்க்கு பாடம் எடுத்திருக்காரு. நீங்க முதல்ல எப்படி அரசியல் பண்ணணும், ஒரு சூழலை எப்படி கையாளணும் முதல்ல கடுத்துக்குங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நடிப்பா இருக்கு. காலையில பார்க்குறேன் இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான செயலை, மோசமான ஒரு செயலை, எனக்கு ரொம்ப கோவம் இதில் வார்த்தை விட்டு போடணும்னு சொல்லிட்டு. அந்த விஜய் போன வாகனத்துக்கு கிட்ட தான் அத்தனை பேர் செத்துருக்கானுங்க. அந்த வாகனத்துக்கு நீங்க ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கானுங்க அயோக்கிய பசங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ எரிச்சலா வருது எனக்கு. என்னடா நீங்க அரசியல் பண்றீங்க? எங்கோ யாரோ பண்ணல இந்த விஷயத்த. எங்கோ ஒரு கிராமத்துல யாரோ பண்ணிட்டு இல்ல. விஜயுடைய அந்த பனையூர் கட்சி அதான தலைமை ஆபீஸ் விஜய்க்கு அந்த தலைமை அலுவலகத்துல அந்த வண்டி நிக்குது. அந்த வண்டிக்கு இவங்க பூஜை போடுறானுங்க, ஆயுத பூஜை கொண்டாடுறானுங்க. இவனுங்களை என்ன சொல்றது? நீ அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு முதல் காரணம், முக்கிய பொறுப்பேற்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. நீ அப்புறம் 1008 காரணம் சொல்லு, இவங்க காரணம் அவங்க காரணம் சதிக்குது என்ன வேணா சொல்லிட்டு போ. உன்னை பார்க்க தான் வந்தாங்க. உன்னை பார்க்க வந்தவன் உன் கட்சிக்கார, நீ யாருன்னே தெரியாத இளம் குழந்தைகள்லாம் உன்னால செத்து போனாங்க. அதுக்காக நீங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க. அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வருத்தம்லாம் கிடையாது. பகிரங்கமா மன்னிப்பு கேட்கலாம். 41 குடும்பத்திடமும் நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கணும். மன்னிப்பு கேட்கல. மாறா பனையூர்ல இடம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த உயிர்கள் எல்லாம் எடுத்த நான் இப்படிதான் சொல்லுவேன். நான் அந்த வாகனம் தான் காரணம் கூட சொல்லுவேன். நான் யமன் வாகனம் போல இருக்கக்கூடிய அந்த வாகனத்துக்கு நீ ஆயுத பூஜை போறேன்னா இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல். நீங்க என்ன விதமான அரசியல் இங்க பண்றீங்க? ஆதவர்ஜுனா தனி விமானம் பிடிச்சி போறாராம் டெல்லிக்கு ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு. அவர் தான் அந்த கட்சியினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். குறைந்தபட்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு நபர்களா கட்சியில் இருக்காங்க.